ஓராண்டுக்கும் மேலாக பரிவர்த்தனை அதே போல இருப்பு தொகை இது எதுவுமே இல்லாத வங்கி கணக்குகள் முன்னறிவிப்பே கொடுக்காம மூடப்படும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருக்குது. இந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குறாங்க? அப்போ ஒருவேளை அந்த அக்கௌண்ட்லாம் மூடப்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா முகவர்கள்லாம் என்ன செய்யணும்? இது போன்ற பல்வேறு தகவல்களை நாம் கேட்டு பெற இருக்கிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் காயத்ரி. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட பல முன்னணி நாளிதழ்களில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கியின் விளம்பரம் கவனத்தை ஈர்த்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேட் வங்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்குமே தெரியும், இது ஒரு பொதுத்துறை வங்கி. தனியார் வங்கிகளை ஒப்பிடும்போது வட்டி விகிதம் மிகவும் குறைவு, சேவையும் நன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்க்ல ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஹவுசிங் லோன் எடுத்திருந்தா ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான அதாவது ரெப்போ ரேட்டை எப்போதெல்லாம் மாற்றி அமைக்கிறார்களோ அப்போதெல்லாம், குறிப்பாக சொல்லணும்னா குறைக்கும் போது நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லாமல் உங்கள் கடன் மீதான வட்டியும் தானாகவே குறைக்கும் வங்கி ஸ்டேட் வங்கி தாங்க. மற்ற தனியார் வங்கியெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் நேரில் போய் முறையாக அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கூடவே ஒரு சிறு தொகையை கட்டணமும் கட்டினாகத்தான் அந்த வட்டி குறைப்பை அமல்படுத்த முடியும். இப்படி ஸ்டேட் வங்கி போன்ற பொதுத்துறை வங்கிகள் மக்களுக்கு சேவை அடிப்படையில் செயல்படுபவை. ஆனாலும் அவ்வப்போது வங்கியினுடைய அறிவிப்புகள் சலசலப்பை ஏற்படுத்தும். அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ற காரணத்துக்காகவே பல நூறு கோடி அபராதம் விதிக்கப்பட்டதாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னே சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்துச்சு. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் தான் இப்போ நாளிதழ்களில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு விளம்பரம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. ஸ்கிரீனில் முதல்ல நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்தலாம். எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பொது அறிவிப்பில் செயல்பாட்டில் இல்லாத எஸ்பிஐ சேமிப்பு கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க. கடந்த 2 ஆண்டுகளில் எந்த பரிவர்த்தனையும் செய்யாததுனால சேமிப்பு வங்கி கணக்குகள், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய செயலற்ற நிலையில் இருக்குது, அதாவது இன்ஆக்டிவாக இருக்குன்னு அந்த விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விளம்பரத்தின் சாராம்சங்களை நாம் பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஆண்டுகள் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் சேமிப்பு கணக்குகள் செயலற்ற நிலையில் இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் வங்கிக்கு சென்று எஸ்பிஐ கிளையை அணுகி அங்கு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அப்படி ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலமாக அந்த வங்கி கணக்கை நீங்கள் ரீட்டைன் செய்து கொள்ள முடியும் என்று அந்த விளம்பரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஒய்சி ப்ராசஸை பண்ணுறதுக்காக பிரான்ச்சுக்கு நேரில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியம் எல்லாம் கூட கிடையாது. இப்போ மொபைல் ஆப்பே இருக்குது. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பேங்கிங் இணைய வழி சேவை இருக்குது, ஏடிஎம் இருக்கின்றது, வாட்ஸ்அப் வழியாக கூட எஸ்பிஐயின் சேவைகளானது கிடைக்கின்றது. இதன் மூலமாக கூட நீங்கள் கேஒய்சியை புதுப்பிக்கலாம் அப்படின்னு இந்த விளம்பரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் மிகவும் முக்கியமாக அந்த விளம்பரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்க்கும்போது, அப்படி ஒருவேளை நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ள கேஒய்சி புதுப்பிக்க தவறினால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டுக்கு மேலாக, அதாவது சமீபத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பரிவர்த்தனை மற்றும் இருப்பு தொகை இல்லாத வங்கி கணக்குகள் முன்னறிவிப்பே இல்லாமல் மூடப்படும் அப்படின்னு எஸ்பிஐ வங்கியானது இந்த விளம்பரத்தின் மூலமாக அதன் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்குதுங்க. இதற்கான காரணம் என்ன? அதாவது ஓராண்டுக்கு மேலே சொல்லும்போது இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு வங்கியில் மட்டுமே அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு ஒரு வங்கியில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 வங்கிகளில் கூட அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோடு அப்படியே இருக்கும். ஒரு 500 1000 குறைந்தபட்ச இருப்பு தொகையுடன் மட்டுமே அந்த அக்கௌண்ட் இருக்கும். அதில் எந்தவித அதாவது டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்கும். இதுதான் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போ எஸ்பிஐ வங்கி அறிவித்திருக்கக்கூடிய ஓராண்டுக்கு மேலே பரிவர்த்தனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வங்கி கணக்கில் எல்லாமே முன்னறிவிப்பு இல்லாமல் மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வாடிக்கையாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்மிடையே ஓய்வு பெற்ற அதாவது முன்னாள் வங்கி மேலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இது பற்றி தெளிவை பெற பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ 1 வருஷத்துக்கு மேலே பரிவர்த்தனைனா எனக்கு இப்போ இந்த அக்கௌண்ட் பயன்படலை, ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் எப்போ வேணால் எனக்கு அது தேவைப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை க்ளோஸ் பண்ணுறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இல்லை, இது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் நீங்கள் ஒரு
நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்பீங்க. 60,000 கோடிக்கு மேல அன்கிளைம்டு டெபாசிட் பேங்க்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அல்ல மறந்தோ இல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் யாராவது ஓபன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு அவங்க இறந்து போயிருக்கலாம் ஒரு பீரியட். அதே போல பணம் இல்லாமல் சேர்ந்தா இந்த 60,000 கோடிக்கு மேல இருக்கு. இதெல்லாம் ஒரு திருப்பி கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இந்த ஒரு எக்ஸசைஸை எடுத்திருக்காங்கன்றது நான் என்னோட ஒப்பீனியன். சார், நீங்கள் சொல்கிறது 60,000 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்கு. இப்போ இந்த தொகையெல்லாம் அப்படியே அந்த வங்கி கணக்கில் முடங்கி இருக்கிறது என்ன பிரதான காரணம்? இதுதான் மேபி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க இறந்து போயிருக்கலாம், இல்லது இடம் விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர்ல போகும்பொழுது அந்த பழைய கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகாமல் போயிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி 2-3 அக்கௌண்ட் இருக்கணும்னு வேணும்னு வச்சுக்கிட்டு பட் ஆப்ரேட் பண்ணாமல இருக்கும். அது ஒரு காரணமும் இருக்கலாம். இந்த ஒரு 2-3 காரணங்கள் இருக்கு இதுக்கு. சார், இது தவிர வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் சார்? இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து வங்கியில் இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ற காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அபராதமாக விதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அக்கௌண்ட் வங்கியில் தொடர்ந்து செயல்பாட்டிலே இருக்கிறதுல என்ன பிரச்சனை வங்கிக்கு? என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது இன்னாபரேட்டிவ் அக்கௌண்ட்ல வந்து இது சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இதை பிடிச்சி சைபர் அட்டாக் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணி கிரிமினல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிக்கு இதை யூஸ் பண்ணி பிரச்சனைன்னு வரும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எண்ட் யூசர் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் அந்த பிரச்சனை வந்து சேரும். இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கும் கேஒய்சி அப்டேஷன் சரியாக பண்ணாமல் இருந்ததுன்னா இது போல் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது வங்கிக்கும் அதுக்காக சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை அவங்க பண்ணுறாங்க. இது வந்து ரிசர்வ் பேங்கோடைய அறிவுறுத்தல் பேர் தான் நடந்துட்டு இருக்குங்க. சார், அந்த மாதிரி இப்போ ஒரு வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு ரூபாய் செலவாகுது? இதில் எதுவும் வங்கிக்கு நடைமுறை சிக்கல் இருக்கா? அதாவது எந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா மெயின்டெனன்ஸு, ஆள் சம்பளம் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வேணும். அது காலத்துக்கு காலம் மாறும், வங்கிக்கு வங்கி மாறும். அதை வந்து நீங்க இப்போ கஸ்டமர் வந்து அதனால ஒரு மினிமம் டெபாசிட்னு வச்சிருக்காங்க. அந்த டெபாசிட் வைக்கும்போது அந்த டெபாசிட்ல கிடைக்க கூட அந்த பணத்தை வந்து பேங்க் கடனா கொடுத்து அது மூலமா வர வட்டி அந்த டிஃபரன்ஸ் கேப்ல வந்து அந்த சார்ஜஸை அவங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க. இது இல்லாம ஆப்ரேட் பண்ணாம மினிமம் பேலன்ஸ் இல்லாம ஜீரோ பேலன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இது வந்து வங்கிக்கு தேவையில்லாத ஒரு சுமையா இருக்கு. அந்த சுமையை குறைப்பதற்காகவும் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வங்கிக்கு சுமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது தவிர வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, அதாவது ஜீரோ பேலன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா? ஒருவேளை பணம் இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது வங்கிக்கு பிரச்சனையாக இருக்கா, சிக்கலாக இருக்கா? பணம் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. பட் பணம் இல்லை இருக்கிற அக்கௌண்ட்டில் கேஒய்சி அப்டேஷன் பண்ணாமல் இருந்தாலோ நீண்ட நாட்கள் ஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாலோ அதை வந்து வேற கிரிமினல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களோங்கிற ஒரு அப்ளிகேஷன் பயத்திலையும் அதை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. சார், ஒருவேளை என்னோட அக்கௌண்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கணிசமான தொகை இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னா, ஆனால் சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளாக டிரான்சாக்ஷனே நான் எதுவுமே பண்ணாமல் வெறுமனே பணத்தை மட்டும் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் சிக்கலா இல்லை அப்படி இருக்கலாமா? இல்ல அதுதான் இந்த ஒரு இதை வேற உங்களை கணக்கை வந்து உங்களை அறியாமல் வேற யாராவது பயன்படுத்தி கூட பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? இது அவாய்ட் பண்றதுக்காக தான் உங்களை வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்றாங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஆயிடும். அதாவது நடைமுறை அக்கௌண்ட், நடைமுறைக்கு இனாபரேட்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருந்து நடைமுறை ஸ்டேட்டஸுக்கு வந்துடும். நடைமுறை ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சார், இன்றைக்கி தான் நம்ம வந்து வங்கி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இப்போ இந்த ஓடிபி மொபைலுக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டு, ஆன்லைன் பேங்கிங்காக இருந்தாலும் பாஸ்வேர்டு, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, இதை தாண்டி இந்த மோசடி நடந்துருமா என்ன? நடக்குதுங்க. இந்த தாண்டி ஏதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா சார், நிறைய பேருக்கு வந்து இப்போ ஈவன் படித்தவங்களே கூட இது ஓடிபி ஃபோன்லேருந்து பேசுகிறோன்னு கேட்குறாங்க, கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அதெல்லாம் இது வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நியூஸ்லையும் அடிக்கடி அந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்க்குறோம். படித்தவங்களே ஏமாறுறாங்க.
அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேஒய்சி அப்படிங்கிறது எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கூட கேஒய்சின்றது கம்பல்சரி தானா எப்படி? ஆமாங்க, எல்லா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனாலே கேஒய்சி இருக்கணும். கேஒய்சி கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால பேங்க் வந்து அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அப்டேட் பண்ணிக்கணும் அப்பப்ப. நீங்க சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்கலாம், சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர் இருக்கலாம், சேஞ்ச் ஆஃப் இது ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஜாயிண்ட் அக்கௌண்ட், இது மாதிரி சேஞ்சஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது தான் வந்து அவங்க கேஒய்சி அப்டேஷன் பண்ணிக்குவாங்கன்னு அவங்க சொல்றாங்க. கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பண்ணால் போதுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்களா சார்? நீங்க வந்து கேஒய்சி பண்ணி உங்க ஆதாரோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து whenever there is a change in your position, அதாவது அட்ரஸ்லயோ ஃபோன் நம்பர்லயோ இது போல இருக்கும்போது மட்டும் நீங்க அப்டேட் பண்ணா போதும். அதர்வைஸ் அதுவே கண்டினியூ ஆகும். ஓகே சார், இப்போ இது தவிர இந்த விவகாரத்தில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன சார்? பொதுவாக இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் டிரான்சாக்ஷன் இல்லாமல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாதா? இதுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஏதோ கேஒய்சி சப்மிட் பண்ணியோ அல்லது ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணியோ நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய மூதாதையர்கள் அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஏதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருந்துட்டு அவங்க வந்து ஒரு பீரியட் இறந்து போயிருக்கலாம். அதுபோல் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் நோட்டீஸும் அனுப்புவாங்க. பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்ததோட இண்டிவிஜுவல் நோட்டீஸும் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸை வச்சு பார்த்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய சட்டபூர்வ வாரிசுகள் போய் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பர்பஸுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு எக்ஸைட்டா அவங்க பண்றாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சார், நீங்க சொல்ற தனிப்பட்ட முறையில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இந்த விளம்பரத்தில் பொறுத்த வரைக்கும் முன்னறிவிப்பு இல்லாம மூடப்படும் தானே சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, அது வந்து கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் நோட்டீஸும் கொடுப்பாங்க. இண்டிவிஜுவல் நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியாம ஒரு சிச்சுவேஷன் எப்படி போகும்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணாம இருப்பாங்க, பழைய அட்ரஸ்ல இருப்பாங்க. அந்த அட்ரஸ் நோட்டீஸ் போய் ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். இது போல காரணத்தால வந்து சொல்றாங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார்.